அப்பளமா முட்டையா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:6-7. ஒரு விசை தந்தை பெரியார் அவர்கள் ஒரு விருந்து சாலையில் விருந்துண்ண அமர்ந்திருந்தார். அப்போது பந்தியில் அப்பளமும் முட்டையும் பரிமாறப்பட்டது. அப்போது அப்பளம் காற்றிலே ஆடிக்கொண்டே இருந்தது, ஆனால் முட்டையோ அசையாமல் இருந்தது. இதை கவனித்த பெரியார் சொன்னார், காலனா அப்பளம் ஆட்டம் போடுகிறது, அரையணா முட்டையோ ஆடாமல் அசையாமல் இருக்கிறது என்று. யாக்கோபு 4:1-10 வரை உள்ள திருமறை பகுதியிலும் யாக்கோபு அடிகளார் பெருமையினால் தலைகால் புரியாமல் ஆட்டம் போடும் மனிதர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார் என்றும், தாழ்மையாய் அடக்கமாய் வாழுகின்ற மனிதர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்றும் கூறுகின்றார். திருமறையில் தாழ்மையாய் நடந்து கொண்ட பலர் வாழ்வில் மேன்மை பெற்றுள்ளனர். இதோ ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை தாழ்த்தின மரியாள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் ஆனார். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தாழ்த்தின ஆயக்காரன் மேன்மை பெற்றான். அதே வேளை தலைகால் புரியாமல் பெரும் அகந்தையோடு வாழ்ந்த நேபுகாத்நேச்சார், ஆமான் போன்றோர் வீழ்ச்சியடைந்தனர். நாமும் கடவுளின் கிருபையால் உயர்வு பெற அப்பளம் போல் தலைகால் புரியாமல் பெருமையினால் ஆட்டம் போடாமல் முட்டையை போல் அமைதியாய் அடக்கமாய் தாழ்மையாய் நடந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவும் கடைசி ராபோஜனத்தில் தம்மையே தாழ்த்தினவராய் வெறுமையாக்கி சீசர்களின் கால்களை கழுவினார். நாமும் நம்மை வெறுமையாக்குவோம். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.